ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1715வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் பத்து, அதன் முதல் திருமொழி திருக்கண்ணங்குடி மங்களாசாசன பாசுரங்கள் நிறைந்த முதல் திருமொழி, அதன் 5வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். பூபாரத்தை குறைத்த மாத்திரமல்லாமல் மற்றவன் ஆளுகைக்கு கீழ்ப்பட்ட உலகங்களையும் அடிக்கீழ் கொணர்ந்தவன் அல்லவா என்று இப்பாடலில் புகழ்கிறார். சென்ற பாசுரத்திலே பூபாரத்தை குறைத்து பூமி பிராட்டியின் பயலையை தீர்த்தவன் எம்பெருமான் என்று சொன்னார். அது இந்த பாசுரத்தில் அது மட்டுமல்லாமல் மற்றவன் ஆளுகைக்கு கீழ்ப்பட்ட உலகங்களையும் அடிக்கீழ் கொணர்ந்தவன் அல்லவா, இந்திரன் இழந்த அரசை மாவலியிடமிருந்து மீட்டு கொடுத்தவன் இவன் என்று சொல்லுகிறார். பாசுரத்தை பார்க்கலாம். மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய், மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய் மூவடி நீரொடும் கொண்டு பின்னும் ஏழுலகும் ஈரடியாக பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய் மூவடி நீரொடும் கொண்டு பின்னும் ஏழுலகும் ஈரடியாக பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். அன்னம் மென்கமலத்து அணிமலர் பீடத்து அலை புனல் இலை குடைக்கீழ் குடை நீழல் சென்னல் ஒன்கவரி அசைய விற்றிருக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. அந்த திருக்கண்ணங்குடி எப்படி இருக்கிறது? அங்கு அன்னப்பறவைகள் இருக்கின்றன. அவை மென் கமலத்து அணிமலர் பீடத்து, மெல்லிய தாமரை மலரினு கூடிய அந்த மலரை ஒரு பீடமாக ஆசனமாக கொண்டு அதிலே அமர்ந்திருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? அந்த அலை வீசக்கூடிய நீர் இருக்கிறது அல்லவா, நீர் எங்கே தோன்றி இருக்கிற இலை குடை நிழல், மேலே ஒரு இலை அதற்கு அன்னப்பறவைக்கு நிழல் கொடுக்கிறது. அது மலர் பீடத்திலே அமர்ந்திருக்கிறது. அருகே இருக்கிற செந்நெல் அப்படியே ஆடி ஆடி கவரி வீசுகிறது. அப்படி விற்றிருக்கக்கூடிய அன்னம், அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நீர் செழிப்பும் நிறைவும் உடைய திருக்கண்ணங்குடியில் நிற்பவன் யார்? மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய் மூவடி நீரொடும் கொண்டு பின்னும் ஏழுலகும் ஈரடியாய் பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் அங்கே இருக்கிறான். மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று 3 அடி நிலம் வேண்டி இறந்து அவன் நீர் வார்த்து தன் கையில் பெற்றவுடன் உயர்ந்து வளர்ந்து திருவிக்கிரமனாக ஆகி 2 அடிகளிலே உலகத்தையெல்லாம் அளந்து கொண்ட அந்த திசைகளெல்லாம் தன் காலடிகளுக்கு கீழே வரும்படியாக நிமிர்ந்தவன் இருக்கிறானே, அந்த திருவிக்கிரமன், அவன்தான் இங்கே இருக்கிறான் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய் மூவடி நீரோடும் கொண்டு பின்னும் ஏழுலகும் ஈரடியாக பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். அன்னம் மென்கமல தனிமலர் பீடத்து அலைபுனல் இலை குடைக்கீழ் சென்னல் ஒன்கவரி அசைய விற்றிருக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. மாவலி என்ற அரசனுடைய பெரிய யாகத்திலே வாமனமூர்த்தியாய் சென்று அவன் வார்த்த தாரை வார்த்து என்று சொல்வோம் அல்லவா, அவன் வார்த்த தாரை நீரோடு மூவடி நிலத்தையும் ஏற்று பிறகு 7 உலகங்களையும் 2 அடியால் அளப்பதாக பெரிய திசைகள் தன் திருவடிகளுக்குள் அடங்கும்படி திருவிக்கிரமனாக ஓங்கி வளர்ந்த எம்பெருமான் அன்னப்பறவை மெல்லிய தாமரை மலராகிய ஆசனத்திலே நீரிலே உண்டான இலையாகிய குடையின் உடைய நிழலிலே அழகிய சென்னல் கவரி வீச வீற்றிருக்க பெற்ற திருக்கண்ணங்குடியுள் நின்றான் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும். உலகுக்கெல்லாம் தானே பிரபு என்று நினைத்திருந்த மகாபலி, அவன் இந்திரனிடம் இருந்த அந்த அவனுடைய உலகங்களையெல்லாம்
தனதாக்கி கொண்டான் மகாபலி சக்கரவர்த்தி. அப்படிப்பட்டவன் ஒரு யாகம் செய்கிறான். வேண்டுவோர் வேண்டும் பொருள்களையெல்லாம் தானம் அளிப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டு நடத்தும் பெருமை வாய்ந்த வேள்வியிலே எம்பெருமான் வாமன பிரம்மச்சாரி வேடம் தரித்து கொண்டு சென்று அவன் தாரை வார்த்து தத்தம் செய்த மூவடி நிலத்தை சுவீகரித்து 3 உலகங்களையும் 2 அடியால் தாவி அளப்பதாக விம்ம வளர்ந்த பெருமான், திருவிக்கிரமனாக வளர்ந்த பெருமான் உறையுமிடம் திருக்கண்ணங்குடி. ஓர் அரசன் வெண்சாமரம் வீச வெண்கொற்ற கொடையின் கீழ் அந்த நிழலிலே சிம்மாசனத்தில் மீது வீற்றிருப்பது போல இந்த திருத்தலத்தில் அன்னப்பறவைகள் நெற்கதிர்கள் அழகிய சாமரம் வீச இலைக்கொடையின் கீழ் தாமரை மலர்களின் மீதேறி வீற்றிருக்கும் என்பது பின்னடிகளில் கூறப்பட்டிருக்கிற வர்ணனையின் கருத்தாகும். அதாவது அவ்வளவு செழிப்பு வாய்ந்தது அந்த திருக்கண்ணங்குடி என்று பொருளாகும். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய் மூவடி நீரோடும் கொண்டு பின்னும் 7 உலகும் ஈரடியாக பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். மாவலி செய்த வேண்டியவருக்கு வேண்டியவற்றையெல்லாம் மறுக்காது கொடுக்கும் வேள்விச்சாலையிலே யாகசாலையிலே குள்ளமான வாமன வடிவை எடுத்து கொண்டு போய் நுழைந்து அவனிடம் 3 அடி நிலத்தை இறந்து வார்த்த நீரோடு 3 அடி மண்ணினையும் ஏற்று அடுத்து பூமி பரப்பு முழுவதையும் 2 அடிக்குள்ளே பரந்த திசைகளெல்லாம் திருவடிகளுக்குள்ளே அடங்கும்படியாக திருவிக்கிரமனாக வளர்ந்தவன் மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய் மூவடி நீரோடும் கொண்டு பின்னும் 7 உலகும் ஈரடியாக பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். அன்னம் மென்கமலத்து அணிமலர் பீடத்து அலைபுனல் இலைக்குடை நீழல் சென்னல் ஒன்கவரி அசைய விற்றிருக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. அன்னமானது தன் கால் பொறுக்கும்படி மென்மையான கமலத்திலே உண்டான ஒரு பொகுட்டாகிய அழகிய இருக்கையிலே அமர்ந்திருக்கிறது. அலைகின்ற புனலிலே உண்டான இலையாகிய குடை நிழல் அதன் கீழே அமர்ந்திருக்கின்றது. சென்னல் பயிர் சாமரம் வீசுகின்றது. அப்படிப்பட்ட செல்வத்தால் உண்டான சிறப்பு தோன்றும்படி இருக்கின்ற திருக்கண்ணபுரத்தில் நின்றானே என்று இந்த பாசுரத்திலே விரித்துரைக்கிறார் திருமங்கை ஆழ்வார். மீண்டும் பாசுரத்தை ஒரு முறை பார்க்கலாம். மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய் மூவடி நீரோடும் கொண்டு பின்னும் 7 உலகும் ஈரடியாக பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். அன்னம் மென் கமலத்து அணிமலர் பீடத்து அலைபுனல் இலைக்குடைக்கு நீழல் சென்னல் ஒன் கவரியசைய விற்றிருக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணங்குடி எம்பெருமான் லோகநாத பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.